விசேஷமான நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சிந்தைகளை திருப்ப போகிறோம். அவனுடைய பிரசன்னம் பலமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு அவருடைய வார்த்தை கொண்டு பேசுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுக்கென, இந்த மாதத்துக்கென கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அதை நாம் வாசித்து தியானித்து சீக்கிரமாய் முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் வேகமாய் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லி, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்துல, இந்த மாசத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இந்த மாசத்துல, இந்த ஆண்டுல கொடுத்து உங்களை நிரப்ப போகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லி, ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவர் செய்வார். அப்படிதானே? சொன்னா என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். வசனித்தம் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. மனம் மாற மனிதன் அல்ல. என்னாகமம் 23 வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல என்னாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதும்போது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. 21 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 19 பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும். அப்ப அவர் சொன்னா செய்வார். ஆமென். அப்ப இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்புன்னா நிரப்புவாரா, நிரப்ப மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிரப்பி இருக்கிறாரா? ஏற்கனவே ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை அழைத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. ஆதியாகமம் 12:2. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை அழைக்கிறார். 24:1 வாசிங்க. ஆதியாகமம் 24:1 நம்ம வாசிப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறி இருக்குது பாருங்க. நல்ல காது கொடுத்து கேளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்குது. சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார்னு போட்டுக்குது. அப்ப ஆசீர்வதிப்பேன்னு சொல்றவர் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? தத்தமாலையில சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் கூட 26:3 வாசிங்க. ஈசாக்கை எப்படி ஆண்டவர் பிளஸ் பண்றாரு பாருங்க. 26:3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஈசாக்கை பார்த்து. 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் 100 மடங்கு பலனை பெற்றான். ஆமென். இந்த தேசத்துல குடியிருவனை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நம்பி குடியிருந்தான். அந்த வாக்குத்தத்த வார்த்தை 12வது வசனத்துல நிறைவேறுது. ஆண்டவர் அவனை பிளஸ் பண்ணிட்டார். ஆமென். ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிச்சிருவாரு. ஆமென் சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் என்று சொல்றவர்களுக்கு இந்த வார்த்தை பலிப்பதாக. வலது கருத்தை வைத்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்கு அவருக்கு தெரியும். என்ன குறைவோடு நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்கள் என்பது தெரியும். என்ன எதிர்பார்ப்போடு அவரை பின்பற்றுகிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் சபைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால், சத்தமா தண்ணீரால், ஆசீர்வாதம் என்ற தண்ணீரால், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நன்மை என்ற தண்ணீரால் கர்த்தர் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அவருடைய பார்வையில, ஸ்தோத்திரம். 2 வாசிச்சோம் 9 அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும். யாருக்கு அவர் நன்மை செய்வது அற்ப காரியம், அல்லது பள்ளத்தாக்கை நிரப்புவது அற்ப காரியம், பள்ளத்தாக்கு நிரப்புவது ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம்னா, அவருடைய பார்வைக்கு உத்தமமாய் அவரை
பின்பற்றுகிறவர்களுக்கு என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். மறுபடியும் அதை பிரசங்கிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அந்த செய்தி நம்முடைய குரூப்ல இருக்குது. கேட்கறீங்களான்னு தெரியல. ரொம்ப சிரமப்பட்டு போடுறேன், நீங்க மறுபடியும் கேட்கணும்னு. ஏன்னா இங்க வந்து தூங்கி வழியிறீங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது மறுபடியும் கேளுங்கன்றதுக்காக தான் குரூப்ல பதிவிடப்படுகிறது. அதை நீங்க எப்படி ஓபன் பண்ணணும்? வாட்ஸ்அப்லேயே ஓபன் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆகும்போது ஆஃப் ஆயிடும். உங்க ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு வாட்ஸ்அப் ஆடியோவில் ஓபன் பண்ணீங்கன்னா அதில் கேட்கலாம். தொடர்ந்து போயினே இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த செய்தியை நீங்க மறுபடியும் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் கேட்டாதான் ஸ்தோத்திரம். மறுபடியும் கேட்டுக்கினே இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் இங்கே பிரசங்கம் பண்றத போய் ஒரு 3-4 முறைக்கு மேல கேட்ட பிற்பாடு தான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. போயிட்டு நான் அதை 3 முறை அல்லது 4 முறைக்கு மேல கேட்டுட்டு தான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குது கேட்டுக்கினே இருப்பேன். ஸ்தோத்திரம். நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பார்க்கறதுக்கு மட்டும் அழுத்தி விட்டுட்டு சீன் பைன்னு வந்தா உங்க பேர் வருது. ஆனா ஒருத்தரும் அதை பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. அதனால ஸ்தோத்திரம். என்ன ஏமாத்துறன்னு உங்களை ஏமாத்திக்காதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பள்ளத்தாக்கை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பார்வையில நீங்க உத்தமமாய் நடப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பார்வையில மாட்டின 2 பேர் 3 பேர்ல ஸ்தோத்திரம். 14வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. 13-14 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13-14 தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஸ்தோத்திரம். வாசிங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பன் தீர்க்கதரிசியிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிலும் போம் என்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 14வது வசனத்துல, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் மூஞ்சிய பார்க்கவே மாட்டேன். யோசபாத் முகத்தை பார்த்துதான் நன்மை செய்ய போறேன். நீங்க போய் இந்த இடங்களெல்லாம் பள்ளத்தாக்கை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு யோசபாத்தின் முகத்தை பார்த்துதான், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமின் முகத்தை பார்த்து ஆண்டவர் டென்ஷன் ஆனாரு. அந்தபடி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. யோசபாத்தின் முகத்தை பார்த்து நன்மை செய்ய இறங்கினார். அந்தபடி யோசபாத்தின் வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, யோராமாய் இராதே, யோராமாய் வாழாதே. உன் மூஞ்ச பார்த்தாவே கர்த்தரை டென்ஷன் ஆகக்கூடாது. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரீங்க, யோராமா வாழ்ந்து இருந்தீங்கன்னா உங்க மூஞ்ச பார்த்தாவே ஆண்டவர் என்ன ஆயிடுவாரு? ஏன் இங்க வந்தேன்னு கேட்பாரு. உனக்கும் எனக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்பாரு. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா அவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆளுகிற ராஜாவை பார்த்து அப்படி கேட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி கேட்க கூடாது. அப்படின்னா நாம் எப்படி இருக்க கூடாது? யோராமா இராதே, யோசபாத்தா இரு. ஆமென். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னது? யோராமா இராதே. இதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மோடு பேசும்படியா எல்லாரும் பிரைஸ் எல்லாம் ஒரே விஷயம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் எல்லாம். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எத்தனை பேருக்கு ஆசை எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே? ஒரு வார்த்தை. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்பா என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவர் எங்களோடும் என்னோடும் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்ப வாசிப்போம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 13வது வசனத்தின் மேல் பகுதி, 14வது வசனத்தின் மேல் பகுதியை வாசிப்போம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசனத்துக்கும் போம் என்றான். 14வது வசனத்துல, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் இந்த இஸ்ரவேலின் ராஜா யார்? ஏன் அவனை பார்த்து எலிசா டென்ஷன் ஆனார்? எலிசான்னு சொல்றதை விட ஆண்டவரே டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த யோராம் செஞ்சது என்ன? இந்த இஸ்ரவேலின் ராஜா யாருன்னு நம்ம பார்க்கணும்னா 1, 2, 3 வசனங்களை வாசிக்கணும். 1வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கணும். ஆகாமின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜாவா இருக்கிறான். இந்த யோராம் யாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய மகன். ஸ்தோத்திரம். ஆகாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்தோத்திரம். ஆகாவுக்கு முன்னாடி யாரு இஸ்ரவேலர், அதுக்கு முன்னாடி யாருன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஆகாபினுடைய மகன் தான் இந்த யோராம். ஸ்தோத்திரம். இவன் 12 வருஷமா ராஜ்யபாரம் பண்றான் சமாரியாவில். அப்ப என்ன பண்ணான் அவன்? 2வது வசனத்துல, அவன் கர்த்தரின் பார்வைக்கு ஆமென் ஆமென் சொல்லுங்களேன், உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். ஆனா இவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணி வைத்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். ஆமென். கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க அப்பா விட இவன் பொல்லாப்பு செஞ்சான். ஆனா அவங்க அப்பா அம்மா மாதிரி இல்ல. கொஞ்சம் பெட்டர். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பெட்டர்? அவங்க அப்பா அம்மாவை சேர்ந்து பாகாலின் சிலையை வைத்துவிட்டு வணங்கும்படி ஜனங்களை திசை திருப்பினார்கள். இவன் ராஜாவான போது பாகாலின் சிலையை உடைத்து விட்டான், அகற்றி விட்டான். நல்ல விஷயம் தானே? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். 3வது வசனம் சொல்லுது, என்றாலும். பொறுமையா வாசிங்க சிஸ்டர், நம்ம ஜனங்களுக்கு புரியாது, கடகன்னு போனா. ஸ்தோத்திரம். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கி கொண்டிருந்தான். பாகாலின் சிலை அகற்றினான், நல்ல விஷயம். ஆனால் யெரொபெயாமின் பாவங்களை விட்டு இவன் நீங்கவில்லை, அவைகளில் சிக்கி கொண்டிருந்தான். மாட்டிக்கினான் போய் நல்லா. எதுல? யெரொபெயாமின் பாவங்களில் சிக்கி கொண்டவன் தான் இந்த யோராம். அதனாலதான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. இவனை பார்த்த உடனேயே ஆண்டவர் டென்ஷன் ஆனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பனா யெரொபெயாமின் பாவம் என்ன, அதுல போய் இவன் ஓடி மாட்டினான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும். ஆமென். அப்படிதானே? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது. 3வது வசனம் மறுபடியும் வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்ப யெரொபெயாம் யாருன்னு நமக்கு தெரியணும். அவர் தான் இஸ்ரவேலை 2ஆ பிரிக்கும் போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை 2ஆ பிரிக்கிறார் ஆண்டவர் சாலமோனுக்கு அப்புறம். போன வாரம் சொன்ன நான். அப்படி பிரிக்கும் போது இஸ்ரவேலின் மேல் ராஜாவான முதல் ராஜா தான் இந்த யெரொபெயாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துக்கு வரணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுப்போம். யெரொபெயாம் யாருன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆகையால்
ஆமென். ஸ்தோத்திரம். என்ன ஆரம்பிக்குது பிரச்சனை? போன வாரமே சொன்னேன் இல்லையா? சாலமோன் தேவனுடைய பிள்ளை, தாவீதினுடைய பையன். தாவீது நிமித்தமாக சாலமோனை ராஜாவாக தேவன் மாற்றினார். ஆனால் அவன் ராஜ்யபாரம் பண்ணி கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்நிய ஸ்திரீகள் மேல மோகம் வைத்து தேவனை மறந்து விட்டான். அந்நிய ஸ்திரீகளின் வார்த்தையின்படியே அந்நிய தேவதைகளுக்கு கோயில்களை கட்டினான். ஆண்டவர் 2 விசை தாவீதுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் 2 முறை தரிசனமாகி எச்சரிக்கிறார். எப்பா நீ பண்றது தப்பு பண்ணாத. எத்தனை முறை? 1க்கு 2 முறை ஆண்டவர் தரிசனமாகி, எப்பா நீ போற வழி சரியில்லை, நீ பண்றது தப்பு பண்ணாதன்னு சொல்லி 9வது வசனத்துல 2 முறை எச்சரித்தும் அவன் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன் இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பி விட்டான். ஆரம்ப காலத்துல ராஜாவாகும் போது கர்த்தர் தான் எல்லாமேன்னு சொல்லி இல்ல, ஸ்தோத்திரம், கிபியாவில் இருக்கிற பலிபீடத்துல 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினவன். ஆண்டவர் அவனுக்கு இறங்கி உனக்கு என்ன வேணும் என்று சொன்னபோது எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று நேரடியாய் ஆண்டவரிடத்துல பேசினவன். இந்த பொம்பளைங்க பண்ண வேலை பாருங்க, எவ்வளவு நல்லவன். ஆமென். ஆண்டவரோடு பேசினவன், ஆண்டவரோடு நடந்தவன். ஆனா இந்த அந்நிய ஸ்திரீகள், ஆமென், அதனாலதான் ரொம்ப ஸ்தோத்திரம் உலகத்துல பழமை சொல்லுவாங்க, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பிடிச்சவன ஒண்ணுமே பண்ண முடியும், மீட்கவே முடியாது. ஸ்தோத்திரம். லாரன்ஸ் ஐயா நல்லா பாடியிருப்பாரு, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே, என்னாலும் இயேசு வல்லால் நித்தியத்தில் இடமில்லையே, மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே. பாவத்தின் சம்பளம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமர் 6:23 அழகா சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், அதே சமயம் இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரம் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமன் போய் எங்க மாட்டாருப்பா? பொம்பளையாண்ட மாட்டினால விடுவிக்கவே முடியாது. பணத்தை மண்ட போய் மாட்டினால விடுவிக்கவே முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல ஒரு ஆளுகிறாரு. ஸ்தோத்திரம். அப்பப்போ எடுத்து பர்ஸை பார்த்துன்னு இருப்பார், போனை நோண்டிக்கினே இருப்பார். ஸ்தோத்திரம். பணத்துல மாட்டுற அளவு. ஸ்தோத்திரம். பர்ஸில் எப்பவுமே ஒன்றுமே செலவு கிடையாது அவருக்கு. டீ கூட எவனா ஓசியில் வாங்கி கொடுத்துருவான். ஆனால் எப்பவுமே பர்ஸு ஃபுல்லாக திறந்தா அப்படியே 500 ரூபாய் கட்டுக்கட்டாங்க. எடுத்து அப்பப்போ பார்த்துப்பாரு. பார்த்து வைப்பார். ஃபோனை எடுத்து பார்த்துன்னு இருப்பார், பேலன்ஸ். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. இவர் எங்கே மாட்டிக்கிறாரு? பணத்தில் மாட்டிக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நிறைய பேர் பொம்பளைங்களாண்ட மாட்டிப்பாங்க. ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அடுத்து நிறைய பேர் மண்ணாசை. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் அப்படியே தள்ளி 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 அப்படி பக்கத்து ஸ்தோத்திரம் பிளாட்டை தள்ளி 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 கொம்பு நட்டு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆண்டவர் பயங்கரமா ரிவெஞ்ச் எடுப்பார். ஸ்தோத்திரம். இது 3லயும் மாற்றவங்களை ஆண்டவர் பயங்கரமா ரிவெஞ்ச் எடுப்பார். அவங்க 3 பேருக்கும் ஆண்டவர் எதிரி. ஸ்தோத்திரம். அவங்கள தப்பிக்கவே முடியாது, காப்பாற்றவே முடியாது. அப்படிதான் இந்த சாலமோன் மாட்டிக்கினாரு. மாட்டிக்கினதுனால ஆண்டவர் தாவீது கொடுத்த பிராமிஸ் நிமித்தமா 2 முறை போய் பேசுறாரு. எப்பா அது போவாதப்பா, தப்பு பண்ணாதப்பா, வேணாம்பா உனக்கு அது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு 1க்கு 2 முறை போய் சொல்லியும் சாலமோன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி விட்டான். அதனால 10வது வசனம், அவன் கற்பித்ததை அவன் கை கொள்ளாமல் போனார், அதனால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 11வது வசனம், ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கை என் கட்டளையினை கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். கவனிக்கிறீங்களா? 2 முறை எச்சரிச்சாரு. மனம் திரும்பி இருந்தா பிரச்சனை இல்லை. இவன் மனம் திரும்பாத பட்சத்துல ஆண்டவர் போய் சொல்றாரு, உன் ராஜ்ய பாரத்தை உன் கையில இருந்து பிடுங்க போறேன். ஸ்தோத்திரம். சவுலை தள்ளி தான் தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினான். சவுல் இடத்துல இருந்து பிடுங்கி தாவீது இடத்துல கொடுத்தான். இப்போ
சாலமோன் ஒழுங்கா கர்த்தருடைய வழியில நடக்காதபடினால் அதை பிடுங்கி வேற ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, உங்களையும் கர்த்தர் ராஜாவாக, ராஜாத்தியாக, ஆசாரியர்களா வச்சிருக்கிறாரு. நீங்க ஒழுங்கா கர்த்தரின் பார்வைக்கு நடக்கலன்னா புடுங்கிடுவாரு. நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்துமஸ் செய்தி ராஜாக்களும். நம்மளாம் ராஜா தானே. நம்ம சரியாபடி நடப்போம்னு சொல்லிதான் ராஜ்ய பதவி. ராஜ்ய பதவியில சரியாதபடி நடக்கலன்னா சாலமோனா இருந்தாலும் பிடுங்கப்படும். சாலமோனுக்கே பிடுங்கிட்டாரு, நமக்கெல்லாம் வச்சிருப்பாரா? யோசித்து பாருங்க. அதனால ஒழுங்கா நடக்கணும், கர்த்தருடைய காரியங்கள்ல ஒழுங்கா இருக்கணும், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். ஸ்தோத்திரம். 12வது வசனம், ஆனாலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். ஆமே, கவனிக்கிறீங்களா? மொத்தத்தையும் பிடிங்கிட மாட்டேன், ஒரு கோத்திரம், யூதா கோத்திரத்தை மாத்திரம் உங்க சந்ததி, ஏன்னா தாவீது யூதா கோத்திரம், அந்த சந்ததி மாத்திரம் நீ ராஜாவா இருந்து ஆளுகை செஞ்சுக்கோ, மற்ற கோத்திரத்தை நான் பிடுங்கிடுவேன் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லிட்டு 14வது வசனத்துல ஒரு விரோதியை ஆண்டவர் சாலமோனுக்கு விரோதமாய் எழுப்புகிறார். 5வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, ஒரு விரோதியும் இல்லை, ஒரு பகைஞனும் இல்லை, சமாதானமாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தரே இப்ப யாரை எழுப்புறாரு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு விரோதமா ஆள் வராங்கன்னா அவங்களா வரல, அனுபத்தி யாரு? ஏன் நீ மனம் மாறுறதுக்கு. உனக்கு என்னங்க இவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான்ல. ஏன் அப்படி பேசுறாங்க? அவங்க பேசல, யார் பேசுறது? ஸ்தோத்திரம், கர்த்தர் அவங்கள எழும்ப பண்றாரு. ஏன்? உன் நிலைமையை உனக்கு உணர்த்துவதற்கு. ஒரு நல்ல விசுவாசி புரிஞ்சுக்கணும், உனக்கு விரோதமா திடீர்னு யாராவது பேசுறாங்கன்னா அது கர்த்தரால் அனுபவப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துல நாம் மனம் மாற வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே சாலமோன் போனார், ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவனுடைய அரசவையில ஊழியம் செய்த, வேலை செய்த ஒரு மனுஷன் பேர் தான் யெரொபெயாம். அவன் நல்ல வேலை செய்யறவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து இந்த சாலமோன் அவனை தன்னுடைய அரண்மனையிலே வைத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த யெரொபெயாம் வாசிங்களா அதே அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று 28வது வசனம், சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அவன் எப்படி இருந்தான்? பராக்கிரமசாலியா இருந்தான், காரிய சமர்த்தனா இருந்தான். அதனால சாலமோன் என்ன பண்றான்? யெரொபெயாம ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கும்படியாய் அரசவையிலே பணி செய்யும்படி அவனுக்கு வேலை கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அரண்மனையில வேலை செய்து கொண்டிருக்கும் போது நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு நாள், அடுத்த வசனம் 29, அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலே ராஜ அரண்மனையில வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அப்படியே அரண்மனைக்கு வெளியில வரான். வெளியில வரும்போது சீலோனியனாகிய அகியா, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க பைபிள்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் போல இவர் ஒரு தீர்க்கதரிசி. அகியா யாரு? அகியா கேக்குதா? ஸ்தோத்திரம். அகியா யாரு? தீர்க்கதரிசி. சீலோனியனாகிய அகியா 10 புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே யெரொபெயாமை கண்டான். உடனே வழியில அவனை பார்க்கறான் யெரொபெயாமை. இந்த அகியா என்ன பண்றான்? யெரொபெயாமை கூட்டி கொண்டு தனியா வயல்வெளிக்கு போறான். தனியா வெளியே வர அரண்மனையிலிருந்து யெரொபெயாம். கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? யெரொபெயாம் வெளியே வரும்போது அகியா எதிர்பட்டு ஒரு புது சால்வையை போர்த்து கொண்டு யெரொபெயாமை அழைத்து கொண்டு தனியே 2 பேரும் வயல்வெளிக்கு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 30வது வசனம், அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டா கிழித்து. ஆமென். புது சால்வையை போட்டுருந்தார் இல்லையா? வயல்வெளிக்கு போனவொடனே இந்த அகியா பண்றது என்ன? அந்த சால்வையை பிடித்து 12 துண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
12 துண்டாக கிழித்து போட்டு 31வது வசனம், யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து பிடுங்கி உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகி தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். 10 யெரொபெயாமுக்கு ஒரு கோத்திரம், சாலமோனுக்கு இன்னொரு கோத்திரம். என்னாச்சாப்பா? லேவியர்கள் எதுலயும் அவங்க சேர மாட்டாங்க. இஸ்ரவேலுக்கும் அவங்க ஊழியம் செய்யணும், யூதாவுக்கும் ஊழியம் செய்யணும். ஸ்தோத்திரம். அதனால ஒரு கோத்திரம் எதுலையுமே வரமாட்டாங்க. 10 கோத்திரம் இப்ப யாரை சார்ந்துட்டாங்க? யெரொபெயாமுக்கும் ஒரு கோத்திரம் சாலமோனுக்கும், சாலமோனுடைய பையன் ரெகொபெயாமுக்கும் சேரும் என்று சொல்லி இவர் போயிட்டு அவருடைய ப்ராப்பர்ட்டி இவர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். அந்த அகியா கொண்டு அவனை யெரொபெயாமை அழைத்து கொண்டு போய் சால்வையை கிழிச்சு, ஸ்தோத்திரம், 12 கோத்திரம் இருந்தது இல்லப்பா, அந்த 12 கோத்திரத்துல 10 கோத்திரத்தை தான் உன் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உண்மையா நீதியா ஆண்டவர் பார்வைக்கு நலமானதை செய்து இந்த ராஜ்ய பாரத்தை நடத்தினால் உனக்கு பின்வரும் சந்ததியும் இதே ராஜ்ய பதவியிலே தொடருவார்கள். இந்த 10 கோத்திரம் உங்க சந்ததியை சேவிக்கும் என்று சொல்லி அவர் போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சொல்லிட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். இப்ப இந்த நியூஸ் சாலமோனுக்கு தெரியுது. இது மாதிரி அகியா கூட்டமே என்ன பண்ணிட்டார்? 10 கோத்திரத்தை யெரொபெயாம் கையில கொடுத்துட்டு நீதான் ராஜான்ட்டாருன்னு செய்தி சாலமோனுக்கு தெரிஞ்சா ஒத்துப்பாராத? ஸ்தோத்திரம். உடனே சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். எங்க மாற்றான் பாரு, அவனை போட்டு தள்ளு. ஸ்தோத்திரம். ஆமென். பதவிக்காக எல்லாம் நடக்கிறதுனா சகஜம். ஆமென். எங்க ஆரம்பிச்சுக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பதவிக்காக என்ன பண்றது? ஸ்தோத்திரம். கொலை பண்றது. இவனை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி சாலமோன் தேடும் போது அவன் சாலமோனுக்கு பயந்து போய் தெரியாத ஒரு தேசத்துல மறைந்து கொண்டான். ஆமென். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சாலமோன் செத்துட்டார். சாலமோன் செத்த பிற்பாடு அவனுடைய மகனாகிய ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் வந்து ரெகொபெயாம் இடத்துல பேசி அவனை ராஜாவாக்கினார்கள். ரெகொபெயாம் ராஜாவாக்கப்பட்ட செய்தி யெரொபெயாமுக்கு கேள்விப்பட்ட போது அவன் இருந்த இடத்துல இருந்து வருகிறான். இதெல்லாம் படிச்சா டைம் ஆயிடும், அதனால கதையா சொல்லிடுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அந்த தேசத்துக்கு வரும்போது ஜனங்கள் எல்லாம் இந்த யெரொபெயாமை போய் சார்ந்து கொண்டு, உம்மை ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினாரே, இவள் நாள் எங்கேயா போயிருந்தேன்னு சொல்லி 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேலுக்கு யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். ஆமென். ஒரு கோத்திரத்துக்கு ரெகொபெயாம் சாலமோனுடைய பையன், யூதா கோத்திரத்துக்கு மீதி இருக்கிற 10 கோத்திரத்துக்கு இந்த யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அதிலிருந்து யெரொபெயாம் 10 கோத்திரத்துக்கு ராஜாவானா. ஆமென். ராஜாவாயிட்டார். இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அகியா சொன்ன வார்த்தையின்படியே அவன் 10 கோத்திரத்துக்கு ராஜா. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா என்று 2ஆக பிரிந்தது. வடக்கு தேசம், தெற்கு தேசம். இல்ல ஸ்தோத்திரம். அன்னைக்கு பிஷப் சொன்னார் பாருங்க, இதான் அந்த சம்பவம். பிரதிஷ்டையிலையும் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தாரு, அப்பவும் சொன்னாரு. ஸ்தோத்திரம். 2 ராஜ்யமாய் பிரிந்தது. ஸ்தோத்திரம். அது இப்படிதான் பிரிந்தது. எதனால பிரிந்தது? சாலமோன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே ஆண்டவர் அவன் கையிலிருந்து 10 கோத்திரத்தை பிடுங்கி, ஸ்தோத்திரம், இதான் எனக்கு வேதனையா இருந்துச்சு. பிடுங்கி என்ன பண்றாரு? இன்னொருத்த கையில ஸ்தோத்திரம் கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய காரியத்துல அசால்ட்டா இருக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்ப புடுங்குவார்னு தெரியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால இப்ப யெரொபெயாம் ராஜாவாயிட்டார். ஸ்தோத்திரம். ராஜாவான பிற்பாடு அவர் ஸ்தோத்திரம் இந்த அகியா சொன்னதை டோட்டலா மறந்துட்டார். அகியா சொன்னதை அகியா என்ன சொல்லி கொடுத்தாரு? 10 கோத்திரத்தை நீ உத்தமமாய் தேவனை பின்பற்றணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நடந்தால் உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கு இந்த ராஜ்யபாரம் தொடரும். இல்லைன்னா சாலமோன் கையில இருந்து புடுங்கின மாதிரி உன் கையில இருந்து புடுங்கி வேற யாருக்குன்னா ஆண்டவர் கொடுத்துருவாருப்பா, ஜாக்கிரதையா ராஜ்யபாரம் பண்ணு என்று சொல்லிதான் ராஜ்ய பதவியை யெரொபெயாமுக்கு கொடுத்தார்கள். அவன் ராஜாவான உடனே பண்ண ஃபர்ஸ்ட் பாவம். ஆமென். வாங்களேன். ஸ்தோத்திரம். அடுத்த அதிகாரம் 12வது அதிகாரம்
அதுக்கெல்லாம் கீழே வாங்கணும். ஸ்தோத்திரம். 27 12:27 ராஜாவான உடனே ஜனங்க பாரு, ஆஸ் யூசுவல் கவனிங்க, என்ன பாருங்க, எருசலேம்ல தான் சர்ச்சு கட்டி வச்சுக்கிறார் சாலமோன். ஜனங்கள்லாம் எங்க தான் போவாங்க? அந்த சர்ச்சுக்கு தான் போவாங்க, எருசலேமுக்கு தான் போவாங்க. ஸ்தோத்திரம். இப்ப ராஜாவான உடனே யெரொபெயாம் என்ன பண்றான்? எருசலேமுக்கு சர்ச்சுக்கு போனா அங்கதான் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் ராஜாவா இருக்கிறார். அதனால ஜனங்கள்லாம் போய் அவனை சேர்ந்து கொள்ள போறாங்க, அவனாண்ட போயிட போறாங்க நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி குறுக்கு புத்தி அவனுக்கு வந்ததுனால 27வது வசனத்துல, ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தின் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தன் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் வசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். 28வது வசனம். ஆகையால் ராஜாவானவர் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி பெத்தேல்ல ஒண்ணு வச்சுட்டு தான்ல ஒண்ணு வச்சுட்டு, உங்களை எகிப்து தேசத்தில் நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான், இதை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்களின் இருதயத்தை வழி போக பண்ணி. அடுத்த வசனம் அழகா சொல்லுது, 30வது வசனம். இந்த காரியம் பாவம். கவனிங்க, என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு யெரொபெயாம் கன்று குட்டியை உண்டாக்கல, கன்று குட்டிகளை. கன்று குட்டி எங்க உருவாக்கப்பட்டது? எங்க உருவாக்கப்பட்டது? சீனாய் வனாந்தரத்துல செங்கடலை கடந்து வருகிறார்கள் ஜனங்கள். சீனாய் வனாந்தரத்துல இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் மோசேயை கூப்பிடுறாரு, எப்பா நீ சீனாய் மலைக்கு வா, ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை 10 கட்டளையாக நானே எழுதி கொடுப்பேன், 2 கற்பலகை எடுத்துக்கொண்டு மலைக்கு வானாரு. ஜனங்களாண்ட சொல்லிட்டு யோசுவா இவரம் போறாங்க. மலை அடிவாரத்தில் யோசுவா நிற்க வச்சுட்டு மோசே மேலே போறாரு. ஆண்டவரை சந்திப்பதற்கு 40 நாள் ஆயிடுச்சு. ஆமே, 40வது நாள் தான் ஆண்டவர் வராரு. இரவும் பகலும் சாப்பிடாம உபவாசத்தோடு இருக்கிறார் மோசே 40 நாள். ஸ்தோத்திரம். கீழே ஜனங்கள் 6 லட்சம் பிளஸ் ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க. ஆரோன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 40வது நாள் ஆண்டவர் தோன்றி அவருடைய கையினால எழுதினது தான் அந்த 10 கட்டளை. ஸ்தோத்திரம். அவர் கையினாலே எழுதினார். அந்த கற்பலகையில எழுதி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே மோசே நீ சீக்கிரமா கீழே போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சொல்றாரு. ஸ்தோத்திரம். மலைக்கு மேல நடக்குது. கீழே ஜனங்கள் செய்யற காரியம் யாருக்குமே தெரியாதுன்னு செஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க செய்ய தொடங்கும் போது யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. நாமளும் நிறைய காரியம் செய்யறோம், எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு தெரியாதுன்னு எல்லாம் தெரியும் எனக்கு. இந்த சபையில நான் என்னைக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விரோதமாய் அல்லது சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லாம் தெரியும் எனக்கு. ஒண்ணு கூட ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு மறைக்கவே மாட்டாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சத்தமா சொல்லவே மாட்டீங்களா ஒரு ஆமேன்? நீங்க என்ன பேசுறீங்க என்ன பத்தி, ஸ்தோத்திரம், அல்லது இன்னொருத்தவங்களை பத்தி எது பேசினாலும் எனக்கு உடனே தெரியும். ஸ்தோத்திரம். அது ஏன் அப்படின்னா மோசே தேவனோடு பேசி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் கீழ் பண்ற காரியம் யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு மோசே மோசே கீழே உடனே போன்னு சொன்னாரு. உடனே மோசே அந்த கற்பலை எடுத்துன்னு வேகமா வரான். மலை அடிவாரத்துல யோசுவாண்ட வந்து கேட்கிறான், என்னப்பா சத்தம் அது? கவனிங்க, என்னப்பா சத்தம்? நல்ல வெற்றி பெற்ற சத்தமும் இல்ல, ஜெயத்வனியின் சத்தமும் இல்ல, அல்லது யாராவது வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்ற ஜெயத்வனியின் சத்தமும் இல்ல, அழைகிற சத்தமும் இல்ல. இது வித்தியாசமா கேட்குதுன்னு சொல்லி யோசுவாண்ட கேட்கும்போது அவன் எனக்கு தெரியலன்ட்டான். இப்ப யோசுவா மோசைய வேகமா வந்து பாளையத்துல பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு மொத்தம் நிர்வாணமா அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்குது சரகு போட்டு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 32வது அதிகாரம் யாத்திராகம் வீட்டுல பாப்போம், வாசித்துங்க. மோசே பயங்கர டென்ஷன். ஸ்தோத்திரம். அழைத்து கொண்டு வந்தது கண்ணுக்குட்டியா? அழைத்து கொண்டு வந்தது மற்ற தெய்வங்களா? உங்களை இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது கன்றுக்குட்டியா? சத்தத்தை கேட்கறவங்க சிந்திக்கணும். ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரங்களினாலும் அவங்களை அழைத்து கொண்டு வந்தார்னு வசனம் சொல்லுது. தேவன் தான் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா இந்த ஜனங்கள் பாருங்க, கொஞ்ச நாள்லயே மனம் மாறி ஆண்டவரை மறந்து விட்டு கன்று குட்டியை செய்து வைத்து விட்டு, ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடி நிர்வாண டான்ஸ், புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்களாம். ஸ்தோத்திரம். மோசே போய் உடனே அந்த கன்று குட்டி எடுத்து தூளாக அரைத்து அங்கிருந்து ஆத்துல போட்டுட்டு மொத்த பேரும் அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றான், கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவங்களாம் என் சைடு வா, இந்த கண்ணு குட்டி சைடு நிக்கிறவங்கலாம் அந்த சைடு போகணும். கர்த்தர் பக்கத்தில் நிக்கிறவங்கலாம் என் சைடு வா, கண்ணுக்குட்டியை பின்பற்றுகிறவர்கள், பாகாலை பின்பற்றுகிறவர்கள், மற்ற தேவர்களை பின்பற்றுகிறவர்கள் இருந்தால் நீங்க அந்த சைடு போ அப்படின்னும் போது லேவியர் மாத்திரம் மோசே கிட்ட வந்தாங்க, மற்ற யாரும் வரல. கவனிக்கிறீங்களா? யாத்திரை 32 வீட்டுல போய் படிக்கணும் முக்கியமா. ஸ்தோத்திரம். யாருமே வரல. உடனே யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அந்த ஜனங்களில் 3000 பேரை வெட்டி போட்டான். 3000 பேர் வெட்டப்பட்டார்கள். கர்த்தர் பக்கம் சேராதபடினாலே. அதோட என்ன பரவாயில்ல, மறுபடியும் ஆண்டவர் இடத்துல போறான். இதை செஞ்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதோட விட்டுருப்பா, இந்த ஜனங்களுக்காக எதுவும் நான் செய்ய விரும்பல, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே மொத்த பேரையும், 3000 பேர் இல்ல, மீதி இருக்கிற மொத்த பேரையும் நான் அழிக்க போறேன். அவங்கள ஒருத்தரையும் கொண்டு போய் கானான்ல சேர்க்க மாட்டேன், எனக்கு விரோதமா இத்தனை பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது மோசே போய் காலில் விழுந்து கதறான், ஆண்டவரே வேணாம்பா, அப்படி பண்றாதீங்கப்பா, எகிப்துல இருந்து என்ன சொல்லிட்டு வந்தோம், எங்கள் ஆண்டவருக்கு போய் ஆராதனை செய்ய போறோம்னு சொல்லிட்டு வந்தோம்பா, நீங்க அவங்களை கொன்னுட்டீங்கன்னா அந்த செய்தி எகிப்தர் கேட்பாங்க, அப்ப உங்க நாமம் தான் தூஷிக்கப்படும். ஆராதனை பண்றதுன்னு கொண்டு போயிட்டு அங்க அழிச்சிட்டாருன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனை ஜனங்கள் தூஷிக்காதபடிக்கு தயவு செய்து என் பேரை ஒன்னா நீங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிரிக்கிடுங்க, இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதீங்கப்பான்னு மோசே திறப்புல நின்னாரு. ஆமே, ஸ்தோத்திரம். அப்படிதான் நானும் உங்களுக்காக நின்று நிற்கிறேன். ஸ்தோத்திரம். உங்க மேல வர்றது என் மேல வரட்ட ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். மோசே அப்படி செய்தார். ஆண்டவர் சரி போ, உனக்காக ஸ்தோத்திரம் நான் அந்த ஜனங்களை மன்னிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். ஆனா இதுவரைக்கும் நான் தான் உங்களை அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாய் நடத்தி கொண்டு வந்தேன், இனிமேல் என்னால என்ன பண்ண முடியாது, உங்களை நடத்தி கொண்டு போக முடியாது, நீ என்ன கேட்டு போ, கானானுக்கு போய் சேர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நீங்க இல்லாம ஒரு அடி கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எடுத்து வைக்கவே, இங்கேயே மொத்த பேரையும் கொன்றுங்க, நீங்க இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, வாழ. அதனால தான் பாருங்க, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதுதான் எல்லாரும் வண்டியில ஓட்டிக்கிறோம் பாருங்க. அது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி தொடர்ந்து அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சார். இதுதான் கண்ணுக்குட்டி மேட்ரு. இது இவனுக்கு தெரிஞ்சது. நம்ம தாத்தா பாட்டி செஞ்சது நமக்கு தெரியும் தானே. இந்த யெரொபெயாம் அந்த வழியில வந்தவர் தானே. அதனால ஒரு கண்ணுக்குட்டி அவங்க தாத்தா செஞ்சா இவன் 2 கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு, இதுதான் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம், இதை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். என்னை கேட்டு கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் அருவருக்கிற மிக 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 முக்கியமான பாவம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை. சபை கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையும் விக்கிரகமா மாற்றி தெய்வம் என்று அதற்கு முன்பாக பணிந்து கொள்ளக்கூடாது. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆவியா இருக்கிறாருங்க. எந்த உருவத்திலும் அவர் இல்ல. உங்க வீட்டுல இயேசுநாதன் மாட்டி வச்சுக்கிறீங்களா? யாருக்கு அவர் போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு? கற்பனை காட்சி. அது கற்பனையில வரைஞ்ச ஒரு ஓவியர் கற்பனையில வரைஞ்சார். அது இயேசுநாதர் கிடையாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது. அது விக்கிரக ஆராதனை. சிலுவையில இயேசுநாதர் தொங்குற மாதிரி வீட்டுல வைக்க கூடாது. அது விக்கிரக ஆராதனை. சிலுவையே விக்கிரக ஆராதனை. சிலுவை ஏங்க வச்சிருக்கிறோம்? சிலுவையை பார்க்கும்போது சிலுவை அல்ல, சிலுவையில உனக்காக துடிக்க துடிக்க உயிர் கொடுத்த இயேசுவை நீ பார்க்கணும். அதுக்காக தான் வச்சுக்கிறோம். சிலுவையை பார்க்கறதுக்கு இல்ல.
சிலுவையை புனிதப்படுத்துறதுக்கு இல்ல, சிலுவையை விக்கிரகமா மாத்துறதுக்கு இல்ல. இங்க வந்து இருக்கிற எத்தனை பேர் வீட்டுல விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டுல ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை வைத்து ஆண்டவர் எரிச்சலாயிடுவார். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் 10 கட்டளையில அவர் சொன்ன முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் ஊறுகிற எந்த மிருகத்தின் சொரூபத்தையும் நீ வணங்கி நமஸ்கரிக்க கூடாது, உண்டாக்க கூடாது. முதல்ல உண்டாக்கவே விக்கிரக ஆராதனை ஆண்டவர் அருவருக்கிற பயங்கரமான காரியம். இந்த காரியத்தை ஸ்தோத்திரம் இந்த யெரொபெயாம் ஸ்டார்டிங்லே செய்றான். இங்க வந்திருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை விட, கவனிங்க நல்லா புரிஞ்சுங்க, விக்கிரகம்னா நீங்க வச்சுக்கிற போட்டோ அதுல கிடையாது. கர்த்தரை விட வேற எதை நீங்க முக்கியப்படுத்தினாலும் அது விக்கிரகம். கர்த்தரை விட வேற எதை நீங்க முக்கியப்படுத்தினாலும் அதுக்கு பேரு விக்கிரக ஆராதனை. அது பொருளாசையா இருக்கலாம், மண்ணாசையா இருக்கலாம், பொன்னாசையா இருக்கலாம். கர்த்தரை விட ஆசை அது மேல உங்களுக்கு இருக்குமானால் அதுதான் கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை. யெரொபெயாமின் பாவம் என்ன? முதலாவது பாவம் கர்த்தரை கோபமூட்டும்படியாய் விக்கிரகங்களை செய்து அதை வைத்துவிட்டு ஜனங்கள் அதை வணங்கும்படி அவர்களை கொடுமைப்படுத்தினார். செஞ்சு வச்சுட்டு கம்முன்னு போனாலும் பரவாயில்ல, தானுல ஒண்ணு பெத்தேல்ல ஒண்ணு வச்சுட்டு எருசலேம் சர்ச்சுக்கு நீங்க போக கூடாது. வழியில போற வழியிலேயே விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சுட்டு நம்ம ஊர்ல பண்ற மாதிரி போற வழியிலேயே வச்சுக்கின்னு வழியிலேயே மடக்குது, வழியிலேயே கண்ணுக்குட்டி வச்சுட்டு இதை வணங்கி இதுதான் தெய்வம் ஸ்தோத்திரம் நீ அங்க போவாதேன்னு சொல்லி யெரொபெயாம் ஜனங்களின் இருதயத்தை வழுவி போக பண்ணினான் விக்கிரக ஆராதனையின் மூலமாக. இது அவன் செய்த முதலாவது பெரிய பாவம். யெரொபெயாம் பாவம் என்ன? நல்ல ஜனங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க எருசலேம்ல போய் சர்ச்சில். அந்த ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றி விக்கிரகங்களை வணங்கும்படி செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 31வது வசனம் 12:31 அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி. இரண்டாவது பாவம் ஒரு கோயிலும் கட்டான். கோயிலை கட்டிட்டு நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? கோயில் கூட கட்டினா பரவாயில்ல, லேவியரை ஆசாரியர் ஆக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணானா பாருங்க, லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை பாஸ்டராகிறான். கோயில் கட்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ஊழியம் செய்ய வேண்டியவங்க யாரு? லேவியர் தான். அதுக்கு தான் அந்த கோத்திரம் எதுலையுமே வரல, நடுமையமா நின்னுச்சு. இவன் கோயிலை கட்டிட்டு அந்த கோயில்ல பிசாசுக்கு ஆராதனை செய்யறதுக்கு இந்த ஸ்தோத்திரம் ஆசாரியர்களை நியமிக்காமல் ஆசாரியர்களில் ஈனமானவர்களை நியமித்தான். இது ரொம்ப முக்கியமான ரொம்ப டேஞ்சரான இரண்டாவது பாவம். என்ன பாவம்? ரொம்ப டேஞ்சரான பாவம். ஆசாரியர்கள் லேவியர்கள் என்பது சாதாரணமா நாங்க இங்க வந்து நிக்கல, புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம் இங்க வந்து நிக்கிறதுக்கு எத்தனை படிகளை தாண்டி இருக்கிறோம், எத்தனை காரியங்களை செய்திருக்கிறோம்னு எனக்கும் கடவுளுக்கு தான் தெரியும், எங்களுக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சட்டம் திட்டம். ஆனா அந்த யெரொபெயாம் அதை அறிந்தும் லேவியரை ஆசாரியராக்காமல் ஈனமானவர்களை எல்லாம் ஆசாரியராக்கினான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஊழியம் செய்வது என்பது ஸ்தோத்திரம் லேவியருடைய வேலை. விசுவாசியுடைய வேலை அந்த லேவியன் கீழே இருந்து ஆராதிக்கிற வேலை. ஸ்தோத்திரம் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யற வேலை சபையில இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யற வேலை சபையில இல்லை. உங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகணும், உங்க பக்கத்து வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த எல்லாவற்றையும் சொல்லி அவங்கள மனம் திரும்ப வச்சு சர்ச்சில் கொண்டாந்து விட்டுடணும். சர்ச்சில் கொண்டாந்து விட்ட பிற்பாடு அவங்கள யார் பார்த்துப்பாரு? இங்க நிறைய சபைகளில் நம்முடைய அட்வான்ஸ் சபைகள் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பாஸ்லாம் விசுவாசிகளுக்கு சர்ச்சு போர்டுக்கு கீழே. ஸ்தோத்திரம் நாங்க தான் ஊழியம் செய்வோம், சர்ச்சு போர்டு நாங்க தான் ஊழியம் செய்வோம்.
பாஸ்டர் ஊழியம் செய்வே கூடாது. ஸ்தோத்திரம். யெரொபெயாமின் பாவம், ஈனமானவங்கலாம், தடியத்தவங்களாம் தண்டல்காரனா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யறதுக்கு ஒரு தகுதி இருக்குது இல்ல, இது சும்மா நான் இங்க நிக்கலங்க. ஸ்தோத்திரம். 18 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முழு நேரமா. அதுக்கு முன்னாடி 10 ஸ்தோத்திரம் ஆண்டுகள் மேல ஸ்தோத்திரம் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஸ்தோத்திரம் ஆண்டவரால் அழைப்பை பெற்று, ஆண்டுடைய சமூகத்துல அழைப்பை பெற்று தான் இங்க ஊழியக்காரர் நிக்கிறேன். ஸ்தோத்திரம். தெளிவா சொல்லுது வசனம், ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்பட முடியாதுங்க. ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், புரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு தானா ஏற்பட முடியாது. 1993 நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பவே எனக்கு ஊழிய அழைப்பு தான். எசேக்கியேல் 12 ஸ்தோத்திரம் 8-9 வசனங்களை கொடுத்தா என்ன கர்த்தர் அழைத்தார். நீ தேசத்தை பாராதபடி முகத்தை மூடிக்கொள், உனக்கு இஸ்ரவேலுக்கு அடையாளமாக்கினேன் என்றுதான் கர்த்தர் என்னை அழைத்தார். நீ பிரயாணம் படும்படி, பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி தான் அழைச்சாரு. ஆனா என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக ஸ்தோத்திரம் 2001 வரைக்கும் ஸ்தோத்திரம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஸ்தோத்திரம். 2001 வரைக்கும் ஆண்டவர் அமைதியா விட்டுட்டாரு. 2001 நான் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனம் லாஸ் ஆகி மூடுறாரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். யோனா எப்படி ஷிப்ல போகும்போது ஷிப்புக்குள்ள இருந்து எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது, அது போல என் நிமித்தமாக சுமார் 500 பேர் வேலை செய்து கொண்டிருந்த பெரிய நிறுவனம் மூடப்படுகிறது. நான் ஊழியத்துக்கு வராம வேலைக்கு போனதுனால. சரி, உடனே என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பக்கத்து கம்பெனியில் வேலைக்கு போறேன். இந்த கம்பெனி மூடின உடனே 3 மாசத்துல அந்த கம்பெனியை மூடுறாரு. ஸ்தோத்திரம். மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இன்னொரு கம்பெனிக்கு போறேன். எல்லாமே பெரிய நிறுவனங்கள். நான் டாக்குமெண்டேஷன் மேனேஜரா இருந்தேன் 2001 2002 ஸ்தோத்திரம். எனக்கு அப்பவே சம்பளம், அதாவது அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் 25,000 ரூபாய் பிளஸ் 5,000 ரூபாய் டிராவல் அலவன்ஸ் டிஏ, மொத்தம் 30,000 ரூபாய் சம்பளம். இது இல்லாம ஒரு 60,000 ரூபாய் எனக்கு மேல் வருமானம் வரும். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஸ்தோத்திரம். அதனால நல்ல ஊழியம் செய்யக்கூட வாய்ப்பு இருந்தது, நல்ல பணத்தை ஊழியத்துக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருந்தது. அதனால சந்தோஷமா நான் வேலை செய்யும்படி கடந்து போனேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்ப 2வது கம்பெனி 3வது கம்பெனி மூடிட்டாங்க. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. டிசம்பர் மாசத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னோட கூட அறிமுகமான ஊழியரிடத்துல ஷேர் பண்றேன். ஸ்தோத்திரம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு கிண்டலா, ஸ்தோத்திரம், ஏன் இந்த கம்பெனிலாம் மூடுறாருன்னு முட்டி போட்டு தாடிக்காரண்ட கேளுன்னு. ஸ்தோத்திரம். கம்பெனி மூடுறாங்க, ஏன் மூடுறாருன்னா பண்ண முட்டி போட்டு தாடிக்காரண்ட கேளு அவர் சொல்லுவார் அப்படின்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு ஆனால் விருப்பம் இல்லை, வேலைக்கு போகணுன்ற சூழ்நிலை. அந்த நேரத்தில் கவர்மெண்ட்ல கால்ஃபர் பண்றான், கிராஜுவேட்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. 2002 2003 நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தபடினால அந்த வேலைக்கு அப்ளை பண்றேன். உடனே எனக்கு கிடைக்குது. ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்கிறேன். வேங்கடமங்கலம் அண்டு நல்லம்பாக்கம் ஸ்கூல்ல. காலையில் வேங்கடமங்கலம், மதியானம் அதாவது சப்ஜெக்ட் டீச்சர் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும். ஸ்தோத்திரம். 5th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் எடுக்கணும். ஸ்தோத்திரம். காலையில் 2 பீரியடு ஸ்தோத்திரம் வேங்கடமங்கலத்தில், மதியானம் 2 பீரியடு நல்லம்பாக்கத்தில் எடுக்கணும். ஸ்தோத்திரம். இது கன்சாலிடேட் சேலரி 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணவங்களுக்கு பிஎட் படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலையை இப்போ செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த வேலை கிடைத்த உடனே ரொம்ப சந்தோஷம், எனக்கு கவர்மெண்ட் வேலையை கட்சிச்சு. ஸ்தோத்திரம். 3 கம்பெனி 3 நாளும் கர்த்தர் என்ன பண்ணல, கைவிடவில்லை, எனக்காக வாசலை திறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஸ்கூல் வேலையை 3 வருஷம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை அழைத்து எப்படி சாலமனை சந்தித்து 2 முறை எச்சரித்தாரோ அதுபோல 3 கம்பெனியை மூட வச்சு என்னை எச்சரிக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ளாதவனாக என் வாழ்க்கையில நான் போக வேண்டிய வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஸ்தோத்திரம் 3வது வருஷம் முடிவில் 2004 நான் வீடு கட்டிட்டேன். ஸ்தோத்திரம். வீடு கட்டி குத்தனம் போயிட்டோம் 2004. ஆனால் ஒயரிங் வேலையே செய்யலை. ஸ்தோத்திரம். எனக்கு டைமே இல்லை. வாரம் ஃபுல்லாக கம்பெனியில் இருப்பேன். ஸ்தோத்திரம். காலையில் 7 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனா நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 12 மணி ஆகும். ஸ்தோத்திரம். அதனால மற்ற வேலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. நானே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதுனால ஸ்தோத்திரம் 2004 கட்டப்பட்ட வீடு 2006 வரைக்கும் ஒயரிங் பண்ணாமல் டெம்பரரியா கனெக்ஷன் கொடுத்து ஸ்தோத்திரம் அப்படியே யூஸ் பண்ணியிருந்தோம். 2006 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு லீவ் போட்டு இன்னைக்கு எப்படியாவது ஒயரிங் பண்ணுருவோம் அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஸ்தோத்திரம்.
நான் ஒயரிங் பண்ணுறதுக்காக சாமான் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு என் மச்சானை கூட வச்சுக்கின்னு காலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒயர் தள்ளுறோம் வேகமாக. ஸ்தோத்திரம். சாயந்தரம் ஆயிடுச்சு, ஒயர் தள்ளி முடிக்கல. ஸ்தோத்திரம். 6:30 மணிக்கு எங்கள் ஒய்ஃப் வேலையிலேருந்து வந்துட்டாங்க. இருட்டாகுது, வீடு லைனை கட் பண்ணிவிட்டு நான் வேலை செஞ்சுன்னுக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்கள் அக்கா வீடு பக்கத்தில் இருக்குது. அவங்க வீட்டில் தான் டெம்பரரியாக கனெக்ஷன் எடுத்துருந்தோம். அதனால் வேலை செய்யறதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். இவங்க வந்துட்டு சத்தம் போடுறாங்க, இருட்டாகி போச்சு, இன்னொன்று நான் வேலை செஞ்சுன்னுக்கிறீங்க, போய் முடிச்சுடுங்க, நாளைக்கு வேலை செஞ்சீங்க, நீங்கள் போய் அந்த லைட்டை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு பின்னாடி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பின்னாடி தான் அந்த கனெக்ஷன். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு என் மச்சானை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் அந்த ஒயர் கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு போகிறேன். எனக்குள்ளே இருக்கிற புத்தி சொல்லுது, ஒரு முறை போய் மெயினை பாருன்னு. மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இந்த ஒயரை கட் பண்ணேன். அதனால் ஆஃப் பண்ண மெயின் அப்படியே இருக்குதா? ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணது மாத்திரமல்ல, ஃபியூஸ் கேரியரையும் எடுத்துட்டேன். மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூஸ் கேரியர் ரெண்டுத்தையும் பிடிங்கி அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய அந்த மைண்டு வாய்ஸ் சொல்லுது போய் அதை செக் பண்ணுன்னு. நான் கட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 50 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே போயிட்டு பார்க்குறேன், ஆஃப் பண்ணது மாதிரியே இருக்குது. ஃபியூஸ் கேரியர் பிடுங்கண்டு கரண்ட் வர்றதுக்கான சாத்தியமே இல்லவே இல்லை. 1% கிடையாது. கரண்ட் அந்த ஒயரில் வர்றதுக்கான சாத்தியம் இல்லவே இல்லை. அதனால தைரியமாக போயிட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஸ்தோத்திரம் ஒயரை கட் பண்ண ஒயரை கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் கையில் எடுக்கும்போது அந்த 2 ஒயர் அப்படியே 2 விரலில் பிடிச்சிச்சு. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது. ஸ்தோத்திரம். தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கீழே நான் செருப்பு போடல, ஏன்னா கரண்ட் இருக்காதுன்ற நம்பிக்கையில் வெறும் காலோட நிற்கிறேன். தரை ஈரமாக்குது, கையில் இப்போ கரண்ட் பிடிச்சிச்சு. ஸ்தோத்திரம். பயங்கரமாக சத்தம் போடுறேன். அப்போ கூட ஏசப்பான்னு தான் கத்திக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு 30 செகண்ட் அந்த டைமில் ஸ்தோத்திரம் என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் ஸ்தோத்திரம் நான் மறிக்க வேண்டியவன். ஸ்தோத்திரம். 30 செகண்ட் அந்த கண்டிஷனில் மரணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது சத்தம், நான் போட்ட சத்தத்தை முன்னாடி சைடு கேட்ட என்னுடைய மனைவி, என்னுடைய மாமியார், என்னுடைய பாட்டி 3 பேரும் ஓடியாராங்க என்கிட்ட. ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு இன்னும் வருத்தம், நான் மாத்திரம் சாவாமல் இப்போ மொத்த பேரும் சேர்ந்து ஸ்தோத்திரம். இப்போ சத்தம் என்ன அதிகமாகுது, ஓடியாந்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாது, எனக்கும் என்ன நடந்தது தெரியாது. ஓடியாரும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒயர் மாட்டி இழுத்துட்டுக்குது. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஓடியாரும்போது ஒயர் குறுக்கந்து இல்லையா, அதை மாட்டின உடனே இழுத்த உடனே ஸ்தோத்திரம் என்னை ஒரு 10 அடி தூக்கி வச்சு. ஸ்தோத்திரம். ஒரு 10 அடியில் நல்ல தரையில் போய் விழுந்தேன். விழுந்துட்டு மூக்கில் வச்சு பார்க்குறேன் கையை, செத்துட்டு போட்டுனா உயிருக்குதா இல்லையான்னு. ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கோட்டை சத்தத்தில் ஊர் ஜனமே கூடிச்சு. ஸ்தோத்திரம். கண்ணை திறந்து பார்த்தா ஸ்தோத்திரம் வனியன் போட்டு வந்து மொத்தம் கீஞ்சி போச்சு. பயங்கர போராட்டம் நடந்துக்குது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, ஸ்தோத்திரம் நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கரண்ட்டில் மாட்டுறதுனால ரத்தத்தில் இருக்கிற தண்ணீர்லாம் உறிஞ்சப்பட்டிருக்கும், ரத்தம் திக்காகிடும், நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும், அதனால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன் இது வந்ததுன்னு எனக்கு தெரியும் நல்லா. ஏன் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாருன்றது எனக்கு நல்லா தெரியும். இது சனிக்கிழமை நடக்குது. அப்போலாம் நான் எங்கள் சபையில் பொருளாளராக இருக்கிறேன். பொருளாளராக இருந்து கொண்டு தான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். இப்போ நான் சபையில் போயிட்டு முதல் வாரத்தில் சாட்சி சொன்னபோது சபையை எழுதிச்சு. ஆமே. நேற்றுக்கு நான் செத்து போக வேண்டிய ஆள், ஆண்டவர் என்னை உயிர் கொடுத்து முன்னாடி நிறுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று செத்து இருந்தால் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் சர்ச்சை முடிச்சுட்டு வந்து டெத் எடுத்துருப்பீங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அந்த வழிக்கு என்ன நடத்தாம ஸ்தோத்திரம் ஆண்டவர் முன்னாடி என்னை நிறுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்சிட்டு வந்து எல்லாருமே சொன்னாங்க, உனக்கு ஒரு மறு வாழ்வை கொடுத்துருக்கிறார், புதிய வாழ்வை கொடுத்துருக்கிறார், அதை இனிமேல் ஆண்டவர் கொடுத்துரு. ஆமே. இனி நீ உனக்கு வாழணும்னு போனீன்னா அடுத்த முறை அவர் கையை வச்சாருன்னா நீ தேரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதை நம்பி டிசம்பர் மாதம் கடைசியில் 3 நாளில் ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தேன். நீ காதிலே வாங்காம உன் வேலையே செய்து கொண்டிருக்கிறபடினால தான் இந்த பனிஷ்மெண்ட்டை உனக்கு கொடுத்தேன். ஒழுங்காக போய் என் ஊழியத்தை செய் என்று சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்து ஜனவரி ஸ்தோத்திரம் 2007 ஆண்டு போய் நம்முடைய ஸ்தாபனத்தில் ஊழியக்காரராக இணைந்தேன். வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் வச்சுட்டு ஊழியம் செய்வதற்கு இணைந்தேன். 2007 2026 வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய சாட்சி சொல்லனா டைமே போதாது.
ஸ்தோத்திரம். ஊழியம் செய்து 8 வருஷம் கழிச்சு 2007 நான் சேர்ந்தேன். 2016 தான் உதவி குரு நியமனம் செஞ்சாங்க, அங்கி கொடுத்து வெள்ளை ரோப். 2020 தான் குரு அபிஷேகம். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெவரண்ட் ஆர்டினேஷன், குரு அபிஷேகம் பெற்றால் நான் ஊழியத்துக்காக குரு அபிஷேகம் பெற்றால் நான் தான் இங்கிருந்து ஊழியம் செய்யணும். நான் தான் லேவியன், நான் தான் ஆசாரியன். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் நாங்கள் ஊழியமே செய்யக்கூடாதா பாஸ்டர்? கண்டிப்பாக செய்யணும். எங்கே செய்யணும் ஊழியம்? சபைக்கு வெளியில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில், உங்கள் வீட்டுக்கு எதிர இருக்கிற கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை சேகரித்து கொண்டாந்து சபையில் விட வேண்டிய ஊழியத்தை கண்டிப்பாக செய்யணும். சபையில் பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும். ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆமே அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாடுறேன் சிறப்பு பாடல், இதெல்லாம் அங்கே அலோடே கிடையாது. ஸ்தோத்திரம். பாஸ்டர் எங்க ஊழியம் செய்யணும்? சபையில் பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும். நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் பாடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், அலோடே கிடையாது. ஸ்தோத்திரம். மைக்கை பிடிச்சா முடிச்சுட்டு தான் வைப்பேன். ஸ்தோத்திரம். இதுக்காகவே ஆர்டினேட் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கிற பாஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த யெரொபெயாம் இப்படி லேவியரை நியமித்து ஊழியம் செய்ய வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம். ஈனமானவர்களை, தகுதியே இல்லாதவங்க ஊழியத்துக்கு, ஸ்தோத்திரம், அவர்களை எல்லாம் ஆசாரியராய் மாற்றினான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இதோட முடிச்சிடுறேன், அடுத்த வாரம் தொடரும். ஸ்தோத்திரம். இதுவே ரொம்ப பெருசு, இவ சொல்ல போறதெல்லாம் ரொம்ப பெருசு, நீங்க தாங்கவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அதனால நான் முடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்பி பாகால்களுக்கு கோயிலை கட்டி கன்று குட்டிகளை வணங்கும்படி செய்தான், கொடுமைப்படுத்தினான். ஜனங்கள் விரும்பலனால நீ இதைத்தான் வணங்கணும்னு சொன்னான். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கோயிலை கட்டி அந்த கோயிலில் ஊழியம் செய்வதற்கு ஈனமானவர்களை ஏற்படுத்தினான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, இது கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்துல தான் யோராம் சிக்கி கொண்டிருந்தான். அவ இவன் என்ன பண்ணிருப்பாங்க? யோராம் யெரொபெயாமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருந்தான்னா இதான் யெரொபெயாம் செஞ்ச பாவம். அப்ப யோராம என்ன பண்ணிருப்பான்? கன்று குட்டிகளை செய்து வணங்கும்படி செஞ்சிருப்பான். ஈனமானவர்களை ஆசாரியாராக்கி இருப்பான். இந்த பாவத்தை யோராம் செய்தபடினாலதான் ஆண்டவர் அவன் முகத்தை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கும் உனக்கு என்ன, ஏங்க வந்த நீ அப்படின்ற மாதிரி முறைக்கிறார். ஸ்தோத்திரம். எலிசா, யோராம். இங்க வந்திருக்கிறவர்களே கவனிங்க. உங்களுக்கு இந்த ஆண்டுல உங்க பள்ளத்தாக்கு நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் யோராமா இராதே. எப்படி இருக்கக்கூடாது? யோசபாத்தா இரு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த யோராம் யெரொபெயாமின் பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தான். நீங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாவங்களை சிக்கி கொண்டிருக்கிறீங்க? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார், உங்க பள்ளத்தாக்கை நிரப்ப மாட்டார். யோசபாத்தா இருந்தா தான் நிரப்புவார். இந்த கால நேரத்தில் பைபிளை மூடிட்டு முடிஞ்ச எழுமணி இருப்போம், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எத்தனை பேர் வீட்டில் விக்கிரக ஆராதனை இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் விக்கிரக ஆராதனை இருக்குது? செக் பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்க ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், அல்னி சிஸ்டர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. ஆறு. தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்கான ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அதனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 3000 பேர் அன்னைக்கு அழிஞ்சாங்க. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை செய்து. ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. யெரொபெயாமின் பாவங்கள் எத்தனை பேர் சிக்கிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் விக்கிரக ஆராதனை இருக்குது? எத்தனை பேர் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் நிற்கிறீங்க? எத்தனை பேருக்கு அச்சரபாக்கம் கோயிலுக்கு போய் நிற்கிறீங்க? இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு உருவம் இல்லை, அதனால் சொரூபம் இல்லை.
அவர் ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் எப்படி இருக்கிறார்? எந்த ரூபத்திலும் அவர் இல்ல. யாருக்கும் எந்த ரூபத்தையும் அவரு என்ன பண்ணல, போஸ்ட் கொடுக்கல போட்டோகிராஃபருக்கு. அதனால நாம் நம்பிக்கொண்டிருக்கிறது இயேசு அல்ல. நாம் நம்பி ஸ்தோத்திரம் வணங்கி கொண்டிருப்பது இயேசு அல்ல. சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் வச்சிருக்கிறேன் பாஸ்டர், அது இயேசுதானா? இயேசுவோடு கூட 2 கள்ளர்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். இயேசுதானா அது? அல்லது கள்ளர்களை நீங்கள் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீங்களா பாருங்க. அதனால எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் விக்கிரகமாக எண்ணி அதை வணங்குவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆண்டவரால் நன்மை நிரப்பப்படாது. விக்கிரக ஆராதனை தான் கர்த்தர் அருவருக்கிற காரியம். விக்கிரக ஆராதனை தான் அருவருக்கிற காரியம். எத்தனை பேர் இங்க விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை விட வேற எதையாவது நீங்க முக்கியப்படுத்தினால் அதுதான் விக்கிரகம். அதுதான் விக்கிரகம். ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை நீங்க வச்சாலும் அது விக்கிரகம். இந்த கால நேரத்துல எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. பாகால்களுக்கு கோயில்களை கட்டி அதுல ஈனமானவர்களை ஆசாரியராய் வைத்தான். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனை பேருங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன், நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி தகுதியே இல்லைனாலும் ஜறுப்புக்குனாலும் நம்ம ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குதா? ஆண்டவர் உன்னை அழைத்திருந்தால் உன்னை இப்படி வைக்கவே மாட்டாரு. என்னை பிடித்தது போல முழு நேர ஊழியத்துக்கு உன்னை பிடிச்சிருப்பாரு. இவ்வளவு நாள் விட்டு வைக்கவே மாட்டாரு. 20 வருஷமா 15 வருஷமா நீங்க சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முழுமையாகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரை அழைத்திருந்தால் உங்களை இப்படி விசுவாசியா வச்சிருக்கவே மாட்டாரு. எப்பவே பாஸ்டர் ஆயிருப்பாரு, பாஸ்டர் ஆக்கி இருப்பாரு. அப்படி நிறைய பேரை நம்ம சபையில இருந்து ஆக்கி இருக்கிறாரு. உங்களை ஆக்கலையே, அப்பனா ஆண்டவர் உங்களை அழைக்கலன்னு தானே அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நீங்கள் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்யுங்கள். அது தவறே இல்லை. சபையில ஊழியம் செய்வதற்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. சபையின் ஊழியம் பாஸ்டருடையது, குரு அபிஷேகம் பெற்றவருடையது, தேவனால் அபிஷேகம் பெற்று இதுக்கென அனுப்பப்பட்டிருக்கிற ஊழியக்காரர் உடையது. யெரொபெயாம் அவனுக்கு ஏத்தவங்களை, ஈனமானவர்களை, வசனம் அழகா சொல்லுது, ஈனமானவர்களை எல்லாம் ஆசாரியராக்கினான். ஸ்தோத்திரம். தடி ஏத்தவெல்லாம் தண்டல்காரன் கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். பாஸ்ட் ஆகிறது சாதாரண காரியம் இல்லைங்க. உலகத்தையும் விடாம, வருமானமும் எனக்கு வேணும், வேலைக்கும் போவேன், ஆனா சர்ச்சில் வந்து நான் பாஸ்ட் வேலையும் செய்வேன்னா ஸ்தோத்திரம், இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாயிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கும். ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனவே இந்த காரியங்கள்ல யோராம் சிக்கி கொண்டிருந்தபடியினாலதான் ஸ்தோத்திரம் யோராமுக்கு தேவனால் நன்மை செய்ய முடியல. அவனை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டார். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு யோராமா நிக்கிறீங்க? யோராமா நிக்கிறீங்களா? எனக்கு மறைச்சிடலாங்க, அவருக்கு மறைக்க முடியாதுங்க. சீனாய் மலையின் மேல் இருந்தவருக்கு தெரிந்தது, கீழே கன்றுக்குட்டி வைத்து ஆராதித்தது. உங்க மேல் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும் நீங்க பண்றதெல்லாம். சபையில ஏமாத்தலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஆண்டாய் மாற வேண்டுமானால் நீ யோராமா இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி வெளியில வந்துரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எச்சரிப்பா என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு பலிக்கணும்னு நீங்க விரும்பினா ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கால நேரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் யோராமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன்பா. ஆண்டவரே நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன்பா. இனி நான் யோராமா இருக்க மாட்டேன். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெரொபெயாமின் பாவங்கள்ல யோராம் சிக்கி கொண்டிருந்தான். யோராம் சிக்கி கொண்டிருந்தான். அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்மை நடத்தினவர்களுடைய பாவங்கள்ல எத்தனை பேர் சிக்கி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க உங்க அருகே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஆட்டை தூக்க என் தேவனால் முடியுமானால் பாவங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிற உங்களை தூக்க என்
ஆண்டவருக்கு லேசான காரியம். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால், ஆண்டவரே நான் பாவி ஐயா என்று சொன்னார், உங்களை தூக்க ஆண்டவர் இப்போது உங்க அருகே வருகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் பாவி ஐயான்னு சொல்றீங்க, ஆண்டவரே நான் தூக்குங்கப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தட்டி, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. சாலமோனை போல என்னை இன்னைக்கு எச்சரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு சாலமோனை போல் அல்ல ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆண்டு முதல் ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் ஒவ்வொரு ஆண்டும் மாறணும். இந்த ஆண்டு மாறணும், இந்த மாசம் மாறணும், இந்த வாரம் மாறணும், இந்த நாள் மாறணும். அதற்கு நான் யோராமாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி நான் யோராமாய் இராமல் யோசபாத்தாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டுமே. யோசபாத் மேல இறங்கின அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டுமே. நல்ல கையை தட்டி எஸ் எஸ், யோராமின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், யோராமின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். யோசபாத்தின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ரீபா லாபா ஷகதரா லாபா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான நல்ல கால நேரத்துக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டிலே நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற விதங்களுக்காய், பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தி இருக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இப்படி சமூகத்தை எங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி. உம்மை பாட, உம்மை ஆராதிக்க கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ள, எங்களை உயிர்ப்பிக்கிற சத்தியமுள்ள வார்த்தைகளை எங்கள் மத்தியில் பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு யோசபாத்தும் யோராமும் தேவனிடத்துல போன போது ஆண்டவர் யோராமை பார்த்து டென்ஷன் ஆனார், கோபப்பட்டார். ஸ்தோத்திரமான யோசபாத்தை பார்த்து, உன் முகத்தை பார்த்து உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில யோராமை போல் வாழ்ந்து கொண்டிருந்தா எங்கள் வாழ்க்கையில நன்மை வரவே வராது ஆண்டவரே. நாங்கள் இன்னிலிருந்து மனம் மாறணும், யோசபாத்தா மாறணும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யெரொபெயாமின் பாவங்கள்ல ஆண்டு நாங்கள் சிக்கி கொண்டு அந்தபடிக்கு அவைகளை விட்டு வெளியேறுவதற்கு எங்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் உடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்தும், ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமையை செய்தேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களோடு இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க